என்ன பண்ற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு எந்த? இல்லையா 5:30 மணிக்கு வந்துச்சுமா இன்னைக்கு. என்ன பண்ற? தூக்கிட்டோமா, மாட்டு தீவனம் காட்டுறோமா. தீவனம் காட்டுறியா? சரிப்பா. தீனி காட்டிட்டு தான் மாடு கறப்பியா? ஆமாம்மா. சரிப்பா. மாடு தீவனம் காட்டி தான் மாடு நம்ம சாப்பிட்டு தானே வேலைக்கு போகிறோம். ஆமாம், அது சாப்பிட்டு தான் மாடு வந்து பால் கொடுக்குமா? திருப்தியாக இருக்கும். மாடுக்கு தீனி மட்டுமா? ஃப்ரெண்ட்ல வா பேக்கில் போய். மாடுக்கு தீனி மட்டுமாப்பா இல்லை வேறு எதாவது போடுவியாப்பா? தீனி போடுவேன், காய்கறி கொட்டுவேன், பழங்கள் கொட்டுவேன். மார்க்கெட்டில் வேஸ்டேஜ் பழம்லாம் கொடுப்பாங்க, காய்கறி கொடுப்பாங்க, அதெல்லாம் போடுவேன். இதெல்லாம் போட்டு தான் மாடு. சாப்பாடு 2 வேலைக்கா? சாப்பாடாம்மா, சாப்பாடு 2 வேலைக்கு போடுமா. சரிப்பா. சாப்பாடு போட ஒரு நாளைக்கு கம்பு போடுவேன். நீ என்னம்மா பண்ணுறீங்க? அவங்களுக்கு குண்டா காலியானது வேலை, சாப்பாடு செய்கிற வேலை. சாப்பாடு செய்கிற வேலை. ஓகே. இதில் என்னென்னப்பா போடுற? வரியா? இல்லையா? இதில் உளுந்து போட்டுருக்கு, கடலை போட்டுருக்கு, இலத்தவிடு இருக்கு. எல்லாம் நம்ம சாப்பிட்ற ஐட்டு தான். நம்ம சாப்பிட்ற ஐட்டில் எல்லாமே இது தோலுங்க வந்து மாவாக்கி கொடுப்பாங்க. தோலுங்க மாவாக்கி கொடுப்பாங்க. உளுந்து நைஸு இது சத்தான பொருள். ஆமாம், எல்லாமே சத்தான ஐட்டம் தான். எதுவும் சத்து இல்லாத பொருள் கிடையாது. சாப்பாடு ரெடி, ஆல் ரெடி புஷி. இந்த பசு போகிறாங்க வச்சுது. இது மடியடி எவ்வளோ பேச போயிருக்கு. அந்த பசுக்கும் போகிறாங்க வச்சு இது பூச்சி வச்சு. இப்படிதான் பார்க்கணும். இது ஓடுறோம்பா. என்னப்பா வீங்குது சொல்லு. என்னப்பா வீங்குது? பூச்சி கடிச்சதுமா நைட்டு. அதுதான் மெடிசன் எப்படி பண்ணுது? இப்போ மெடிசன் அடிக்கணுமா? அப்போ அதுக்காக மருந்து இருக்கு, நல்லாச்சு இருக்கு, அவியில் இருக்குது. வைக்காயினா அந்த மஞ்சா போடுவோம், எல்லாம் போடுவோம். ஓகே. இந்த எல்லா மாடும் நம்மள்தா? இந்த எல்லா மாடும் நம்மள்தா? எல்லா மாடும் நம்மள்தாம்மா. என் நந்தி மட்டும் இல்லை, தம்பி இது இருக்குது, எந்த இருக்குது. கண்ணுக்குட்டி, இன்னும் தூங்குறியா நீ? இன்னும் தூங்குறாங்க, லைட்டாக கண்ணா வச்சிடுறாங்க. எங்கப்பா போற? மாடு கவுடி காக்கா குத்தி வச்சுக்குதுமா. சரி, மெடிசன் போட போகிறேன். இப்போ ரொம்ப பயங்கரமாக கடிச்சிருக்குப்பா. பூச்சி வந்து பற்றியா இல்லையா? எவ்வளோ பூச்சி வந்து பாருங்க. அப்பா மெடிசன் வச்ச உடனே சொல்லு. புழு வருது, அதான் புழு காட்டி காட்டி காட்டி. அது நவுந்து போகுது. அதான் எல்லாம் வெளியே வந்துடும். எங்கள் அப்பா மருந்து வச்ச உடனே எவ்வளோ பூச்சி வந்து பாரு. மருந்து வச்சோடனே இவ்வளோ பூச்சி இப்போ லைனாக வராங்க பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ இதுவாகுது. எவ்வளோ பாருங்க, அதுக்கு எவ்வளோ அப்போ இருந்திருக்கும். வா
காட்டு பாரு காட்டு 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 பாரு 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 நீ பாரு இப்போ வந்துன்னு இருக்குதுப்பா லைனா. வா ஜூ புழுமா லைனா வந்துன்னு இருக்குதுமா. போ இது நான் ஆல்ரெடி எப்பயுமே வாங்கி வைப்பேம்மா. மாதத்துக்கு ஒரு 1000 மருந்து வாங்கி வைப்பேன். மாட்டுக்கு தனியாக மாட்டுக்காசும் தனியாக வாங்கி வைப்பேன். ஏன்னா டாக்டர்லாம் வரமாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போய்ட்டுமோ ஆள் கிடையாது. அதனால் நானே மெடிசனு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதே அடிச்சுப்பேன். புரியுங்களா? இத்தனை மணி அடிக்க சொல்லுவாங்க, அடிப்பேன். இப்போ அது மடி வைக்கிறதுக்கு இது ஒரு 10 ml ஆச்சா அது மடி வைக்க சரியாயிடும். மனுஷங்க எப்படி நம்ம மனுஷனுக்கு எப்படி உடம்பு சரியில்லை உடனே பார்க்குற மாதிரி அந்த மாரி மாட்டுக்கு நான் உடனே பார்ப்பேன். புரியுதா? மாடந்தெல்லாம் மனுஷனாலும் எனக்கு ஒன்று தான்மா. சரிப்பா. எத்தனை நாள் இப்போ இருக்கு இது? இது நேற்று நைட்டு கச்சிதுமா. நேற்று நைட்டு கச்சிது. நான் காலையில் தான் பார்த்தேன். அதான் வீட்டில் வச்சுருந்த மெடிசனு வாங்கி இது 10 ml சொன்னால் ரெண்டு வாட்டி வச்சுனா போதும். உடம்பு ஃப்ரீ ஆகிடும். அது உடம்பும் ஜுரம் வராது, எதுவும் வராது. எல்லாம் ஆல்ரெடி கிளியர் ஆகிடும். சரிப்பா. வருதுமா என்னப்பா? தண்ணி வீட்டிலேருந்து வருதுமா. வீட்டிலேருந்து போ தண்ணி. இப்போ பூச்சி வச்சுருப்பீங்களா? நேற்று நைட்டே பூச்சி வைப்பீங்களா? இல்லை அது அப்பப்போ பூச்சி ஊற்றினா மாடு நல்லா இருக்கும். அதில் காலையில் போட்டு காலையில் போட்டு பூச்சி வச்சுப்போம். மோட்டர் போட்டு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். பத்தெல்லாம் திருப்பி போட்டுப்போம். சரி. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம மாடு இது வரைக்கும், இதுலேருந்து சித்தப்பா மாடு அவங்களும் பண்ணுறாங்க. ஆமாம். இந்த சாணி என்ன எப்பப்பா எடுத்து போடுவேன்? காலையில் வந்து எடுத்து போடுவோம்மா. காலையில் வந்தோன்னா தான் வேலை, ஃபஸ்ட்டு வேலை. சாணி எடுத்து போட்டு மாடுங்களை கழுவி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தீவனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாடு கறந்து பாலை திரும்ப சப்ளை பண்ணோம் வீடா. ஸோ நிறைய டைம் ஆகும். இப்போ அவுத்துட்டுனா இதோட சாயங்காலம் 5 மணி மேலே தான் வருவாங்க அவங்க. அது இங்கே தான் இருப்பாங்க, வெளியே எல்லாம் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. என்ன அவனை சாப்பிட்ட சாப்பாடு சீரஸ்டியாவை போய் பத்துப்பாங்க. என்னப்பா ஓகே தானே? கரெக்ட் தானே? நான் சொல்ல கரெக்டா இல்லையா? ஓகே சொதப்பா கரெக்டா தெரிஞ்சுக்கோ. அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோ. போ. நான் சொன்னது எல்லாம் மிஸ் ஆகுதா பார்த்தீங்களா? கரெக்டாக சொன்னான் பாரு.